ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பிகினர்ஸ்க்கான ஒரு ஈஸியான கோலம் தான். இந்த கோலம் வந்துட்டு உங்களால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வாங்க அந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் மிடில் டாட்டு தான் வச்சுருக்கேன். முதல்ல வந்துட்டு எத்தனை புள்ளி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதாவது 13 புள்ளி இருக்குது. 13 புள்ளியில் வந்துட்டு நம்ம மிடில் டாட்டு தான் வச்சுருக்கோம். அதாவது 2 புள்ளிக்கு இடையில், சரிங்களா? 2 புள்ளிக்கு இடையில் வைக்கிறதுனால இது மிடில் டாட்டு. டைப்ஸ் ஆஃப் டாட், ஓகேவா? டாட்டோட டைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கோலம் எப்படி போடுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். புள்ளியோட விவரங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இப்போ வாங்க, இதில் நான் வந்துட்டு 13 புள்ளி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு 1 2 3 4 5 6 7ஓட நம்ம வந்துட்டு முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? அவ்வளோதான். புள்ளி இப்படி தான் வைக்கிறோம். புள்ளி வந்துட்டு கரெக்டாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கோலம் அழகாக வரும், ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், புள்ளி நேராக இல்லைன்னா கண்டிப்பாக புள்ளி கோலம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறது, சரிங்களா? வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ கார்னர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஷேப்பு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? 1, இது வந்து முதல் கார்னர். 1 2 3 4 5 6, மொத்தமாக 6 கார்னர் வரும், ஓகேவா? அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம பூ போடுறோம் அப்படின்னா 6 பூ வரும் உங்களுக்கு, சரிங்களா? சரி சரி, நான் ஏதோ ஒரு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். இல்லை சென்டரில் இருந்து போடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சென்டரில் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சென்டர் டாட் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கணும், ஓகேவா? இப்போ 13 புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை ரெண்டாக வந்துட்டு பிரிக்கணும், சரிங்களா? 13 புள்ளி வந்துட்டு ஒரு புள்ளி மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி வந்துட்டு 12 புள்ளி இருக்கும், சரிங்களா? 1 மட்டும் சேர்த்துக்காதீங்க, 12 புள்ளி மட்டும் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு 6 6 6ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பிரிச்சுக்க முடியும். இப்போது மேலேருந்து 6 கீழேருந்து 6 அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு சென்டர் டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6, ஓகேவா? இங்கே 6 வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6, இங்கே வந்துட்டு கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போது சென்டர் டாட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? சரி, நீங்கள் அப்படியும் போடுங்க. நான் வந்துட்டு கார்னரில் இருந்தே போடுறேன், சரிங்களா? ஒரு சில கோலம் வந்துட்டு கார்னரில் இருந்து போட்டால் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு சில கோலம் வந்துட்டு சென்டரில் இருந்து போட்டால் ஈஸியாக இருக்கும், சரியா? உங்களுக்கு எது வந்துட்டு பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போது இந்த கார்னர் புள்ளி இருக்குது இல்லையா, இங்கேருந்து இப்படி கோடு கிழிச்சிக்கோங்க. நான் இங்கேருந்து நான் வந்துட்டு இழுத்துட்டேன். நீங்கள் இங்கேருந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்படி கொண்டு வாங்க, சரிங்களா? இது லீஃப் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறக்கு, ஓகேவா? நான் போடுற மாதிரி போட்டுட்டு வாங்க. அதாவது இந்த புள்ளியிலேருந்து இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புள்ளியிலேயே கொண்டு வந்து நம்ம சேர்த்துருவோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கமும் இலை இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நம்ம கொண்டு வரோம், இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த 2 புள்ளியும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கொண்டு வந்து இணைச்சிட போகிறோம். பாருங்கள், சென்டரில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நீங்கள் இப்படி இணைக்கணும், சரியா? இதுக்கு வந்துட்டு கார்னர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் இந்த கோணம் கொஞ்சம் அழகாக இருக்கும், சரியா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் போடுவோம். கீழேருந்து ஒரு லைன் இழுத்துட்டு இங்கே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இழுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு புள்ளியை போடுற அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. இதுவும் பார்க்குறக்கு ரோஸ் மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்படி ஷார்ப்பாக இழுத்துக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் வந்துட்டு பெரிய குளமாக போடணுன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி குளம்லாம் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு வளைவு நெளிவுகள்லாம் வந்துட்டு கரெக்டாக வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரி கோலங்களை வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். ஒரே ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கார்னர் வந்துட்டு அந்த புள்ளிகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரு ஐடியா கிடைக்கும்னு வைங்களேன். இதே மாதிரி தான்
இதெல்லாம் வந்துட்டு போடுறதுக்கும் சரி, கலர் அடிக்கிறதுக்கும் சரி அவ்வளோ ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரங்கோலினா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வளைவு நெளிவுகள்லாம் வந்துட்டு கலர் குடுக்கறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு கலர் ஈஸியா குடுக்கலாம். அவுட்லைனும் ஈஸியா குடுக்கலாம். பட் நீங்க அவுட்லைன் குடுக்கும்போது இந்த ஷார்ப் வந்துட்டு கெடாம பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ப் வந்துட்டு கரெக்ட்டா எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த கோலத்தோட அழகு வந்துட்டு இருக்கு. நம்ம வரையும்போது வரைஞ்சிரும். பட் நம்ம பொடி வச்சு போடும்போது, நம்மளால வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு வளைவுகள் வந்துட்டு வந்துரும் இந்த கோலத்தில. ஸோ, அதனால வளைவுகள் எடுக்காம நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோலப்பொடியில போடும்போது நீங்க வந்துட்டு ஷார்ப்பா நான் சொன்னேன் இல்லையா? ஷார்ப்பா போடணும் அப்படின்னா, இந்த 2 விரல் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி போடும்போதே கை வந்துட்டு இந்த ஷேப்ல வந்துட்டு இந்த ஃபிங்கரோட ஷேப் வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாரி பிடிச்சு தான் இந்த ஷேப்ல தான் நம்ம புடிச்சு இப்படி போடுவோம். ஓகேவா? உங்களுக்கு நான் அதெல்லாமே தெளிவா சொல்ட்டேன். கோலம் எப்படி போடுவது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு வீடியோ தனியாவே போட்டிருக்கேன். ஸோ, அதனால நீங்க அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் டாட் நான் ஆல்ரெடி ஆ சொன்னேன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இதில எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதே மாரி தான். சென்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு 13 புள்ளி வச்சோம் இல்லையா? அதிலிருந்து வச்சு தான் நீங்க இத கணக்கு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா? உங்களுக்கு சென்டர் டாட் தெரிஞ்சிருச்சா? அதில் நீங்கள் வந்துட்டு இந்த மாரி கோடு கிழிச்சுக்கோங்க. ஓகேவா? சென்டர் டாட்ல இருந்து இங்கே சுத்தி இருக்கிற டாட்டுக்கு எல்லாமே ஒரு லைன் நம்ம குடுக்க போறோம். அதனால நீங்க இப்படி இழுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 2 லைன், இந்த 2 புள்ளியும் இணைச்சுக்கலாம். இந்த 2 புள்ளியும் இணைச்சுட்டு, தென் இந்த 2 புள்ளியும் இணைச்சுக்கிறோம். ஓகேவா? இதுக்கும் வந்துட்டு ஷார்ப் குடுக்க போறோம். உங்களுக்கு இது வந்துட்டு பட்டையா போட்டாலும் போடலாம். ஆனா, இந்த கார்னர் தான் இந்த கோலத்துக்கு அழகே. அதனால வந்துட்டு கார்னர் வந்து கரெக்ட்டா பார்த்து போடுங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு இதில கொஞ்சம் பெரிய ஸ்டார் தான் வரைய போறோம். அப்ப ஸ்டார் வந்துருச்சுனாவே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெறைய கோலத்தில ஸ்டாரே நமக்கு வந்துட்டு ஷார்ப் நமக்கு நல்லா எடுக்கணும். அப்ப ஷார்ப் இருந்தா தான் இந்த ஸ்டாருக்கு உண்டான அழகு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த கார்னர்ல எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டான ஷார்ப் கிடைக்கணும். ஆக்சுவலி நோட்டு வந்து திருப்பி திருப்பி தான் போடணும். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக தான். நோட்ட திருப்பிட்டே இருந்தேன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மாரி இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, எங்கே முடிச்சாங்க அப்படின்னு தெரியாது. நீங்க இந்த புள்ளிய பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. இங்க மேல வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கு மேல இங்க வந்துட்டு 1, 2, 3 3 புள்ளி இருக்கா? அந்த 3 புள்ளி நீங்க இப்படியே 2 புள்ளி, 1 புள்ளியா வந்து குறையும். அங்கேருந்து நீங்க இந்த மாரி லைன் வந்து இழுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறது ஸ்டார் வடிவத்தில தான் இருக்கும். ஸோ, அதனால உங்களால வந்துட்டு அத ஈஸியா ஆ தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துட்டு நாம இப்படியும் போடலாம் வளைவுகள். பட் நீங்க வளைவுகள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எங்கேயுமே குடுக்கல. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுவும் வந்துட்டு ஷார்ப்பா தான் குடுக்க போறோம். இப்போ பாருங்க. இப்படி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்துட்டு கோலம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்கலாம். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அவங்களால வளைவு நெளிவுகள்லாம் வந்துட்டு அழகா போட முடியாது. ஸோ, அதனால இந்த மாரி லைன்ஸ்லாம் வரையிறோம் இல்லையா? அந்த மாரி கோலங்கள் வந்துட்டு வரையலாம். கொஞ்சம் ஷார்ப் லைனா வரையிறோம் இல்லையா? அந்த மாரி கோலங்கள்லாம். சந்து புள்ளியில வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோலம் போடுறது வந்து ஈஸி தான். அதனால உங்களால ஈஸியா வந்துட்டு இத போட்டுற முடியும். ஓகே. இப்போ போட்டாச்சு. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா போட்டிருக்கோன்ட்டு. ஸோ, அதனால இதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஃபுல்லா போட்டுருங்க. சரிங்களா? இது வந்துட்டு லீஃப் மாரி தானே இருக்கு. நீங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு கிழிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி கூட போடலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த மாரி கொடுத்தீங்கன்னா, ஒரு இலை மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு உங்களுக்கு ஒரு மாரி இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கும். ஸோ, அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க குடுத்துட்டேன். இதுக்கு நம்ம கலரே குடுக்கலைனாலும் பரவால்ல. ஆனா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி லைன் உள்ள குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒயிட் கலர் கோலப்பொடியிலேயே நான் சொல்றேன். இந்த மாரி குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு கலர் அடிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இதுவே நல்லா உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டும் கோலத்த. சரிங்களா?
ஓகே. நீங்க எல்லாமே லைன்ஸ் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் நான் லைன்ஸ் குடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு இன்னும் அழகா நீட்டா ஷார்ப்பா குடுத்துக்கோங்க. ஓகே. இந்த கோலத்துக்கு வந்துட்டு நீங்க கலர் அடிக்கலாம். பட் நீங்க வந்துட்டு கலர் நான் இந்த மாரி அடிக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு இந்த மாரி லைன்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேல லைன் போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இடையில வந்துட்டு பிங்க் கலர் மாத்திரம் கலர் குடுத்துட்டு, அதுக்கு மேல லைன்ஸ் குடுத்தீங்க அப்டின்னு இந்த மாரி ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? பார்க்கறக்கு. ஸோ, அதனால அ உங்க விருப்பப்படி கலர் அடிச்சு இந்த கோலத்த வந்துட்டு நீங்க முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியா போடக்கூடிய கோலம் இது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கோலத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோலம் வேணும் அப்டின்னா, நீங்களும் வந்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த கோலம் கூட போட்டு காட்டுறேன். ஓகேவா? நீங்க எந்த மாதிரி கோலம் விரும்புறீங்களோ, அந்த மாதிரி கோலம் கூட நம்மளோட சேனல்ல நம்ம போட்டு காட்டலாம். ஓகேவா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.